அதிமுக கூட்டணியிலே இணைந்த தேமுதிக. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியும் கட்டமைத்து வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த கூட்டணியில் புதிதாக தேமுதிக உள்ளே வரப்போகிறது என 99% உறுதி செய்திருக்கிறார்கள் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும், அதாவது எங்களுக்கு 20 தொகுதிகள் வேண்டும், இல்ல பாமக கொடுத்த 17 தொகுதிகளை விட ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா வேண்டும், அப்படி என்றால் மட்டும்தான் உங்கள் கூட்டணிக்குள் வருவோம் என திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளிடமும் பேரம் பேசிக் கொண்டே இருக்கிறது. அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை நாம் குறை சொல்வது கிடையாது. ஏனென்றால் நமது மிகப்பெரிய நபரான கருதப்படக்கூடிய மக்கள் நாயகனாக இருந்து மக்களுக்கு பல உதவிகளையும் ஏழை எளிய மக்களுக்கு வயிறார பசியை ஆற்றிய நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமயம் வரைக்குமே தேமுதிகவிற்கு வாக்கு சதவீதம் என்பது தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஆனால் 2021 தேர்தலை எடுத்து பாருங்கள், தமிழகத்திலே தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் என்பது வெறும் 1% என கருத்துக்கள் என்பது வெளிவந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எங்களுக்கு 20 தொகுதிகள் வேண்டும், இல்லை எங்களுக்கு 25 தொகுதிகள் வேண்டும் என பிரேமலதா கேட்பது எந்த விதத்திலே நியாயம் என்று சொல்லித்தான் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் பிரேமலதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்ட ஆரம்பிச்சார். இறுதியாக அதிமுக நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை எங்களால் கொடுக்க முடியாது, அப்படி என்றால் வேறு ஒரு கூட்டணிக்குள் கூட சென்று விடுங்கள் என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லிவிட்டார். அதன் அடிப்படையிலே கடைசியாக திமுகவின் பக்கம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி பார்த்துப்பட்ட பின்பு திமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகமும் வேண்டாம், நமக்கு அதிமுக மட்டும்தான் சரியான வழி, நாம் வெற்றிக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் நாமும் வெற்றி பெற முடியும், அதிமுகவும் வெற்றி பெற முடியும் என நினைத்த நமது தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா அவர்கள் 10 தொகுதிகளுக்கு ஒப்புதல் கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது ராஜ்யசபா சீட் வேண்டாம் என்றால் 10 தொகுதிகள், ராஜ்யசபா சீட் வேண்டும் என்றால் 8+ ஒரு ராஜ்யசபா சீட் என அதிமுகவின் சார்பாக பேச்சுவார்த்தை என்பது பேசி முடிக்கப்பட்டு விட்டதாகும். இந்த வார இறுதிக்குள்ளாகவே தேமுதிக அதிமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளிவர இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு, அந்த தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியிலே பிரேமலதா, அதே போல நமது விஜயகாந்துடைய இளைய மகன், அது மட்டுமல்லாமல் முக்கியமானவர்கள் புறம் அந்தந்த தொகுதிகளிலே போட்டியிட இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே தேமுதிக அதிமுக கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. இப்படி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மட்டும் வெளிவந்து விட்டால் வெற்றி என்பது அதிமுகவிற்கு எந்த விதத்திலும் பாதிக்கப் போவது கிடையாது. திமுக கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும் திமுக தற்சமயம் பதறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு காணொலி வாயிலாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம், திமுகவா அதிமுகவா என்ற மிகப்பெரிய வெற்றி என்பது திராவிட கட்சிகளுக்கு இடையேதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்க போகிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.